ஸ்ட்ரோக் பக்கவாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது இரத்த கசிவு ஏற்பட்டாலோ ஸ்ட்ரோக் வரும். ஓகேவா? மனிதருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா பக்கவாதம். அதனால் என்ன ஏற்படும்னா, முடக்குவாதம், அதாவது கை கால் செயலிழந்துரும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதாவது உரிய நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அந்த கோல்டன் ஹவர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உயிரிழப்போ அல்லது பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக கட்டிலில் கிடக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு ஏற்பட்டுரும். ஆகையால் தயவு செய்து இந்த அறிகுறிகள் தெரிஞ்சால் உடனே நான் சொல்கிற ஐடியாவை பின்பற்றினீங்கன்னா நீங்கள் முடக்குவாதத்திலிருந்து முழுமையாக குணமடைஞ்சு வெளியே வந்துடலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு நடக்க முடியாத ஒரு வாழ்நாள் சிறையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஓகேவா? அதாவது மெயினாக ஒரு முக்கிய அறிகுறிகள் நிறைய இருக்குது. அதாவது ஸ்ட்ரோக் இருந்திருந்தாப்புல திடீர்னு ஒரு 55 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வரும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 75% யாருக்கு இருக்குன்னா 65 வயதை கடந்தவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா 75% ஸ்ட்ரோக் அதிகமாக அட்டாக் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் இந்த குறிப்பிட்ட வயதுடைய நபர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது முதன்மையான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக், அதாவது இரத்த கசிவுக்கு மூளை நரம்பில் இரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாய் இப்படி கோணிச்சிக்கும், பேச முடியாது, வாய் குளரும், 2 கண்ணும் மங்களாகும், நடக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். அப்புறம் ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கை கால்களில் பார்த்திங்கன்னா உணர்ச்சியின்மை. இப்போ 2 கையும் மேலே தூக்க முடியாது ஸ்ட்ரோக் வந்தவங்களால். ஒரு தூக்க நினச்சாலும் ஒரு கை தான் தூக்க முடியும். இதுனா கட்டாயமாக ஸ்ட்ரோக்கு. நீங்கள் உடனடியாக தாமதிக்காமல் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 4 to 4.5 மணி நேரம் அதிகபட்ச டைம், சரிங்களா? அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும், சரிங்களா? நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு என்ன செய்கிறாங்கன்னா, அதை சரியாக கவனிக்காமல், அந்த ஸ்ட்ரோக்கோட அறிகுறியை சரியாக கவனிக்காமல் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், சரியாக போயிடும்னு சொல்லி வீட்டிலே இருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு மெதுவாக போவாங்க, சரிங்களா? அப்படி மெதுவாக நீங்கள் போய் ஆடி அசைஞ்சு போங்காட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ரத்த நாளங்கள் பிளாக் ஆகி மூளையோட செல்கள் பார்த்திங்கன்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் பாகங்கள் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதை திரும்ப ரிட்ரைவ் பண்ணவே முடியாது, திரும்ப பார்த்திங்கன்னா எழுப்ப முடியாது, சரிங்களா? அதனால் தாமதிக்காமல் எந்த ஒரு ஸ்ட்ரோக் அறிகுறிகள், பக்கவாத அறிகுறிகள் இருந்தாவே உடனடியாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றால் மட்டும்தான் அந்த உடனே நம்ம தலையை பார்த்திங்கன்னா சிடி அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அது எந்த அளவுக்கு, அதாவது ரத்த அடைப்பா ரத்த கசிவா அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் இருக்குது, சரிங்களா? 2-3 வேரியண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது. அதை செலுத்துனாங்கன்னா நீங்கள் ஒரு குறைந்தது ஒரு 3.5 மணி to 4.5 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டிங்கன்னா நீங்கள் முழுவதுமாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பி தவறி ஏதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போய் நீங்கள் லேட்டாக போய் ஒரு சில நபர்களுக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கை கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக ரொம்ப மனவேதனைக்கும் சித்திரவதைக்கும் ஆளாகணும். ஒரு உயிருள்ள பிணமாகவே வாழணும் சொல்லப்போனால், சரிங்களா? ஆகையால் இந்த முதியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா கட்டாயமாக உடனடியாக உரிய நேரத்தில் சிகிச்சையை பெற்றுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை அத்தனை நாளும் பார்த்திங்கன்னா நரகமாக மாறிடும். அதே மாதிரி இந்த வயதான நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பாருங்க, நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க, உடலை குளிர்ச்சியாக வைங்க. அதே சமயம் இந்த 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள்லாம் மேக்சிமம் நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கிறது நல்லது, ஓகேங்களா? உடம்புல கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மியாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும். அதாவது ஆசைக்கு 1-2 துண்டு சாப்பிட்டு விட்டுருங்க, ஓகேவா? வெயிலில் அதிகம் போகாதீங்க. ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் நீங்கள் கவனமாக வீட்டிலே இருந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க. அதுவும் இல்லாத உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லோவும் இல்லாமல் ஹை இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாத ஆயில் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் தவிர்த்துக்கணும். உங்கள் உடலை கவனமாக நீங்கள் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் தப்பிச்சிக்கலாம். இப்போ நேற்று ஒரு பெண்மணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஏற்கனவே இதை பற்றி நான் பேசணுன்னு தான் நினச்சிருந்தேன். பட்டு ஒரு பெண்மணி போட்டிருந்தாங்க, என்னான்னு, என்னுடைய கணவர் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நான் அதை பெருசாக கண்டுக்கலை. அப்புறம் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம், நீங்கள் கோல்டன் ஹவர்ஸ், அதாவது 3 to 4.5 மணி நேரம் அந்த கோல்டன் ஹவர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் ரிட்ரை பண்ணவே முடியாது. அதாவது மூளை செல்கள்லாம் பார்த்திங்கன்னா டவுன் ஆயிடுச்சு,
அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க படுத்த படிக்காதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி வந்து கதறாங்க. என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியல என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரோக் யூனிட் வைக்கணும். உடனடியாக அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்களாமா. அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஆம்புலன்ஸில் வச்சா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உயிர் பிழைக்க அந்த ஸ்ட்ரோக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வந்து முன் வந்து இந்த செயலை செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது ஒரு முழு விளக்கமாக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா சிடி ஆர் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு சில நபருக்கு அந்த இரத்த செல்கள், அந்த இரத்த குழாய் இருக்குது பார்த்திங்களா, மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னு இன்னொரு நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரத்த குழாயில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் மெடிசன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது இரத்த குழாய் அடைப்பு இருந்தால் அந்த இரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு உண்டான மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் இரத்த குழாய் வெடிப்பு இருந்தால் அதுக்கு வேறு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் கரெக்டாக ப்ராப்பராக இன்ஜெக்ட் பண்ணணும். ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு ஏற்படும். அந்த பெண் அறியாமையால் அவங்க கணவர் பாதிக்கப்பட்டுட்டாரே, கோல்டன் ஹவர்ஸ் மிஸ் பண்ணிட்டுமே அப்படி சொல்லி அறியாமையால் ஆம்புலன்ஸ்லேயே ஸ்ட்ரோக் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்படிலாம் மெடிக்கலில் பண்ணவே முடியாது. என்ன நோய் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத ஒரு ஸ்கேன் மூலிமா ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்தது பிறகே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருப்பாங்க, நீங்கள் வந்து எந்த வயதானாலும் சரி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கட்டாயமாக உங்கள் ஃபேமிலியில் வயதானவர்கள் இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னா எப்படி இருக்கும், அது எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்வோம். பாய்.